ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அன்னதானத்தில் வந்து ஸ்பெஷலாக ஒரு சமையல் சமைக்கலான்னுட்டு தம்பி வீடு கட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கல உங்களுக்கு. அதனால் மோல்டிங் போடலான்ட்டு இருக்கான். மோல்டிங் போடும்போது எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்கணும். பிரியாணி தான் சமைச்சு கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம ஏன் கடையில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டிலே சமைச்சு கொடுக்கலான்னுட்டு அவங்களுக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இந்த நல்ல நாளில் ஒரு 10 பேருக்கு சமைச்சு கொடுக்கலாம் வயசானவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணாங்க அம்மா தான். அதனால் இன்றைக்கி நம்ம சமையல் என்னென்னா பாருங்க பிள்ளைங்களா, இன்றைக்கி இதை தான் பிரியாணி செய்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம் சாப்பிட்றவங்களுக்கு. சரிங்களா? முடியாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கோழி அறுத்தாச்சு, தீச்சாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா, மண் இருள், இது கல் இருள் கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. சரியா? போதும் போதும். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கு, கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். புதினா போட்டுக்கலாம். வதங்கிட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கனு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வெந்துச்சான்னு பார்ப்போம். சாப்பாடு வடிச்சோம் இல்லைங்களா, அதை கொட்டிக்கலாம். சாப்பாடு தம் போட்டுடுவோம். வடிச்ச தண்ணியை அது மேலே ஊற்றி விடுவோம். சாப்பாடு தம் போட்டோம். வடிச்ச கஞ்சி வந்து மேலே ஊற்றி வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும். பிரியாணி ரெடி ஆகிடும். இறக்கிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம் நம்ம. சரிங்களா? பிரியாணி வெங்காய பச்சடி பார்சல் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம். கொடுக்குறதையும் பாருங்கள்.
சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க அப்பப்போ கொடுப்போம் சாப்பாடு. உங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். சரி, நான் வரும்போது தரேன் உங்களுக்கு. பரவாயில்லையா? பரவாயில்லையா? என்னங்க சாப்பாடு? உடம்பு பரவாயில்லைங்களா? சூடா வச்சு சாப்பிடுங்க. நீங்க வைக்காதீங்க, நான் சாப்பிடுங்க. ஏய், இது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. நிறைய நம்ம டொனேட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இது உங்களுக்கு அங்கேயே நான் இந்த பேலன்ஸ் வீடியோ போட்டுடலாம், எண்டு வீடியோன்னு நினச்சேன். சரி, நம்ம வீட்டு கிச்சனை காமிச்சிட்டு அப்புறமா எண்டு பண்ணலான்னுட்டு. பயந்துடாதீங்க, பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு. கீழே போட்டதெல்லாம் இப்படி இருக்கு. எங்கள் வீட்டு கிச்சன் இந்த மாதிரி இருக்காது. அன்னதானம் பண்ணுற அன்னைக்கு மட்டும் இப்படி இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிச்சன் பாத்திரம் அப்படியே வாங்க. பார்த்தீங்களா பிள்ளைங்களா? வரும்போது எப்படி காட்டணும்? இப்போ பார்த்தீங்களா, அன்னதானம் முடிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி, இதுதான் ஒரிஜினல் கிச்சன் எனக்கு. சரிங்களா? இப்படி தான் வச்சுருந்தேன் நாங்கள். ஆனால் அன்னதானம் பண்ணும்போது வேற மாதிரி எல்லாமே ஆயிடும். அடுத்து இன்னொரு அன்னதானத்தில் பார்க்கலாம். நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.